மேச ராசிக்காரர்களுக்கு வணக்கம். இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி பேச ஆரம்பித்தாலே ஒரு இயற்கையான தலைமைத்தன்மை கொண்ட மனிதர்களின் உருவம் நம் மனதில் தென்படும். இவர்கள் கண்களில் ஒரு பிரகாசமான தீப்பொறி இருக்கும். அந்த ஒளிதான் இவர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. உலகம் தயங்கி கொண்டிருக்கும் தருணங்களில் கூட இவர்கள் தயக்கமின்றி முன்னேறும் தைரியம் கொண்டவர்கள். பிறர் பயப்படுகிற சூழ்நிலைகளில் கூட இவர்கள் அச்சமின்றி நடக்க தெரியும். மற்றவர்கள் இன்னும் யோசித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் முடிவை எடுத்து செயலில் இறங்கிவிடுவார்கள். பலர் கனவில் மட்டும் பார்க்கும் வாழ்க்கையை இவர்கள் நிஜமாக மாற்றும் ஆற்றல் கொண்டவர்கள். எனக்கு தெரியுமா என்ற கேள்வி இவர்களின் மனதில் தோன்றாது. நான் செய்து முடிப்பேன் என்ற உறுதியே இவர்களின் அடையாளம். மற்றவர்களுக்கு சாத்தியம் இல்லாதாக தோன்றும் விஷயங்களையும் இவர்கள் சாதாரணமாக செய்து முடிப்பார்கள். இவர்கள் நடையிலும் பேச்சிலும் கூட ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த கம்பீரம் தெரியும். சூரியன் உலகத்திற்கு ஒளி தருவது போல இவர்கள் இருக்கும் இடத்தில் தைரியமும் வெற்றி புகழ் ஆகியவை இயல்பாகவே உருவாகும். இவர்கள் பிறந்த குடும்பத்தில் கூட ஒரு மாற்றம் நிகழும். அது சாதாரண வாழ்க்கை இல்லாமல் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நகரும் சூழ்நிலையாக மாறும். சிறு வயதிலிருந்தே பொறுப்பு, உணர்வு, தைரியம், தீர்மானம் எடுக்கும் திறன் ஆகியவை இவர்கள் உள்ளத்தில் உருவாகும். வெளியில் என்ன நடந்தாலும் இவர்கள் மன வலிமை எளிதில் உடையாது. எதிரிகள் சூழ்ந்தாலும் கூட பயம் இவர்களுக்கு மனதில் நிலைத்து நிற்காது. யாரும் நம்பாத நேரத்திலும் தங்களை நம்பும் தன்மை இவர்களுக்கு இயற்கையாகவே உள்ளது. ஒரு முறை இலக்கு நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை இவர்கள் விடாமுயற்சி காட்டுவார்கள். உலகத்தில் பல மாற்றங்கள், புரட்சிகள், புதிய ஆரம்பங்கள் இவை அனைத்தும் காரணமாக இருப்பவர்கள் இவர்கள் போன்றவர்கள்தான். இவர்கள் முன்னோடிகள், புதிய பாதைகளை திறக்கும் மனிதர்கள், மற்றவர்கள் பின்தொடரக்கூடிய வழியை உருவாக்குபவர்கள். இவர்கள் மனம் ஒரு தீ போல இருக்கும். சில நேரங்களில் அது வெளிச்சம் தரும், சில தருணங்களில் அது சுடும் தன்மையும் காட்டும். ஆனால் அந்த தீயின் அடிப்படை நேர்மை. இவர்கள் மனதில் இல்லாததை முகத்தில் காட்ட மாட்டார்கள். பிடிக்கவில்லை என்றால் நேராக சொல்வார்கள். பிடித்தால் முழு மனதுடன் அன்பு காட்டுவார்கள். சுயமரியாதை இவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை. எதற்காகவும் தங்களை தாழ்த்தி கொள்ள விரும்ப மாட்டார்கள். தனியாக இருந்தாலும் தங்கள் பாதையை தாங்களாகவே உருவாக்கி கொள்வார்கள். கோபம் சில நேரங்களில் வேகமாக வரும், ஆனால் அதே வேகத்தில் குறையும். பழிவாங்கும் எண்ணம் இல்லாதவர்கள், ஆனால் அனுபவங்களை மறக்காதவர்கள். இவர்கள் மனம் குழந்தை போன்ற தூய்மையுடன் இருக்கும். செயலில் ஒரு வீரனின் வலிமை இருக்கும். இவர்கள் வேலை செய்யும் இடங்கூட மாற்றமடையும். சாதாரண சூழ்நிலையும் ஒரு போராட்ட மேடையாக மாற்றி அதை வெற்றியை நிலைநிறுத்துவார்கள். தலைமை பொறுப்பு இவர்களை தேடி வரும். சொந்த தொழில், அரசியல், காவல்துறை, இராணுவம், நிர்வாகம், விற்பனை, விளையாட்டு, தொழில்நுட்பம், எந்த துறையிலும் இவர்கள் உயரம் தொடும் திறன் கொண்டவர்கள். மற்றவர்கள் நீண்ட நேரம் யோசிக்கும் விஷயங்களையே இவர்கள் மிக விரைவாக முடிவு செய்வார்கள். சில நேரங்களில் அந்த வேகமான முடிவுகள் சிக்கலை உருவாக்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தில் இருந்து இவர்கள் கற்றுக்கொண்டு இன்னும் வலிமையுடன் மீண்டும் முன்னேறுவார்கள். தோல்வி இவர்களை நிறுத்தாது. அது இவர்களை இன்னும் உயரம் நோக்கி தள்ளும் சக்தியாக மாற்றும். வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக மாற்றுவார்கள். எந்த சூழ்நிலையும் மனதை தளர விடாத ஆற்றல் இவர்கள் உள்ளத்தில் இருக்கும். காதல் பற்றி பார்க்கும்போது இவர்கள் உணர்ச்சி மிகுந்தவர்கள். அந்த உணர்ச்சி தீ போல வேகமாக எரியும். ஆனால் நம்பிக்கை வந்துவிட்டால் அது பாறை போல அசையாத உறுதியாக மாறும். ஒருவரை மனதில் ஏற்றுக்கொண்டால் முழு உள்ளத்தோடு அவர்களை நேசிப்பார்கள். பாதியில் விலகுவது இவர்கள் குணமல்ல. காதலில் இவர்கள் ஒரு அரசர் போல நடந்து கொள்வார்கள். அதே சமயம் தங்கள் துணையை காப்பாற்றும் வீர மனதையும் காட்டுவார்கள். ஆனால் சந்தேகம் மனதில் அதிகரித்தால் உறவுகளில் இடைவெளி உருவாகும். நம்பிக்கை நிலைத்தால் அந்த உறவு எளிதில் உடையாத உறுதி பாறையாக மாறும். குடும்பத்தில் இவர்கள் ஒரு பாதுகாப்பு சுவர் போல இருப்பார்கள். பெற்றோர், சகோதரர்கள், வாழ்க்கை துணை
யாராக இருந்தாலும் அவர்களுக்காக தங்களை மறந்து போராடும் தன்மை இவர்கள் உடையது. தங்களுக்கான கஷ்டங்களை விட குடும்பத்தின் மகிழ்ச்சியை முக்கியமாக பார்க்கும் மனப்பான்மை இவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை. இதுவே இவர்களின் குடும்பத்தில் ஒரு உறுதியான தூணாக மாற்றும். ஆனால் இவர்கள் எதிர்கொள்ளும் பெரிய சவால் அவசரத்தன்மை. சீக்கிரமாக கோபம் கொள்ளுதல், உடனடி முடிவுகள் எடுப்பது, பிறர் கருத்தை முழுமையாக கேட்காமல் செயல்படுவது, இவை சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கும். அதை சமாளிக்க பேசுவதற்கு முன் சிறிது நேரம் யோசிக்கும் பழக்கம் தேவை. கோபம் வந்தவுடனே பதில் சொல்லாமல் அமைதியை தேர்வு செய்தால் பல விஷயங்கள் சரியாக நடக்கும். செவ்வாய் சக்தி அதிகம் உள்ளவர்களாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் இறைவரை நினைத்து வழிபடுவது, சிவபெருமானை நினைப்பது, அனுமான் அருளை பெறுவது, சிவப்பு நிறத்தில் தியானம் செய்வது போன்ற ஆன்மீக வழிகள் இவர்களின் வாழ்க்கையில் தடைகளை குறைக்க உதவும். இது போன்ற செயல்கள் இவர்களின் உள்ளார்ந்த தீயை அழிவுக்கு அல்ல, வெற்றிக்கான சக்தியாக மாற்றும். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான மாற்றம் இருக்கும். ஒரு கட்டத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் அடுத்த கட்டத்தில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். இதுவே இவர்களின் ராஜயோகம். சிறிய நிலையிலிருந்து ஆரம்பித்தாலும் உயர்ந்த பதவிகளுக்கு செல்லும் விதி இவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தலைமை பொறுப்புகள் இவர்களை தேடி வரும். அரசியல், நிர்வாகம், அதிகாரத் துறைகள், தொழில் மேலாண்மை போன்ற இடங்களில் இவர்கள் பெயர் ஒளிரும். இந்த யோகம் இவர்களுக்கு பணம் மட்டுமல்ல, மதிப்பு, மரியாதை, அதிகாரம் ஆகியவற்றையும் சேர்த்து தரும் ஒரு பெரிய வரம். ஒருமுறை இந்த உயர்வு ஆரம்பித்துவிட்டால் பின்னோக்கி பார்க்க வேண்டிய நிலை இருக்காது. பணத்தை தேடி செல்ல வேண்டியதில்லை. ஒரு கட்டத்தில் பணமே இவர்களை தேடி வரும். ஆரம்பத்தில் முயற்சிகள் சிறிய பலன்களை தரலாம். ஆனால் காலப்போக்கில் அதே முயற்சிகள் பெரிய சொத்தாக மாறும். திடீர் லாபங்கள், எதிர்பாராத வருமானம், யாரும் நினைக்காத இடங்களில் இருந்து வாய்ப்புகள் வரும். இவை எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நிகழும். தொழிலில் இருந்தால் வேகமான வளர்ச்சி, வேலை செய்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இவை அனைத்தும் சேர்ந்து பெரிய செல்வ யோகமாக மாற்றும். மற்றவர்கள் சேமிப்பில் கவனம் செலுத்தும் போது இவர்கள் சரியான நேரத்தில் முதலீடு செய்வதில் திறமை காட்டுவார்கள். நல்ல முடிவுகளை எடுத்தால் ஒரு காலத்தில் சாதாரண நிலையில் இருந்த இவர்கள் பின்னர் பலருக்கு வாய்ப்புகளை வழங்கும் உயர்நிலையை அடைவார்கள். மேசராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் நிலம் வாங்கும் யோகம், வீடு அமைக்கும் அதிர்ஷ்டம், வாகனம் பெறும் வாய்ப்பு, இவை அனைத்தும் உறுதியான பாதையில் அமையும். ஆரம்பத்தில் தடைகள் தோன்றலாம், கடன் சுமைகள் வரலாம், தாமதங்கள் மனதை சோர்வடைய செய்யலாம். ஆனால் அந்த எல்லா தடைகளையும் கடந்து ஒரு நாள் இவர்கள் கனவு கண்டதை விட பெரிய வீடு அல்லது சிறந்த வாகனத்தை பெற்றிருப்பார்கள். இது எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேக நிலை இது என்னுடையது என்ற பெருமையுடன் சொல்வதற்கான தருணமாக மாறும். பெற்றோர் பெயரில் வாங்கினாலும் சொந்த பெயரில் வாங்கினாலும் அந்த சொத்து இவர்கள் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தியாக இருக்கும். நிலம், வீடு, வாகனம், இவை இவர்கள் வாழ்க்கையில் ஒரு வசதி மட்டும் அல்ல, அது இவர்களின் அடையாளம். இவர்கள் விதியை நம்புவார்கள், ஆனால் விதியின் பின்னால் ஒளிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். என்ன நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதை உருவாக்குபவர்கள். வாழ்க்கை எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அதை படிக்கட்டாக மாற்றும் மாற்றல் இவர்களுக்கு உரியது. ஒரு நாள் வீழ்ச்சி, அடுத்த நாள் உயர்வு, இவ்வாறு நகரும் பயணம் இறுதியில் வெற்றியோடு முடியும். இவர்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் தண்டனையாக அல்ல, பயிற்சியாகத்தான் இருக்கும். அந்த பயிற்சிகள் முடிந்த பின் இவர்கள் சாதாரண மனிதராக இல்லாமல் அனுபவம் நிறைந்த வீரராக மாறுவார்கள். அவசரம், கோபம், நான் தான் சரி என்ற பிடிவாதம், இவை சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகளை இழக்கச் செய்யும். நண்பர்கள் சொன்னாலும் பெரியவர்கள் அறிவுரை கூறினாலும் அதை புறக்கணிக்கும் தன்மை சில சமயங்களில் பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு தவறான முடிவு பல வருட உழைப்பை பாதிக்கக்கூடும். அதனால் இவர்கள் மனதில் பதிய வேண்டிய முக்கியமான உண்மை, வேகத்தை குறைத்தால் வெற்றியை அதிகரிக்கலாம், அமைதியை பழக்கமாக்கி கொண்டால் வாழ்க்கையின் திசை மாறும். கோபம் வரும் தருணங்களில்
உடனே பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்து மனதை சரி செய்து பேசுவது நல்ல பலனை தரும். தண்ணீர் குடித்து தன்னை சமநிலைப்படுத்தி கொள்வது போன்ற சிறிய பழக்கங்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் ஆன்மீக வழிபாடு மேற்கொள்வது, அனுமான் அருளை பெறுவது, சிவப்பு நிற ஆடை அணிவது, சிவப்பு நிற தானங்கள் செய்வது, முருகப்பெருமானை வணங்குவது இவை அனைத்தும் இவர்கள் வாழ்க்கையில் தடைகளை குறைக்கும் சக்தி கொண்டவை. தினமும் நல்ல வார்த்தைகளை பேசும் பழக்கத்தை வளர்த்தால் வாழ்க்கை இயல்பாக நல்ல பாதையில் நகரும். அப்போது இவர்கள் உள்ளே இருக்கும் தீ அழிவை தரும் தீயாக இல்லாமல் உலகை ஒளிரச் செய்யும் சக்தியாக மாற்றும். மேலும் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் காலப்பகுதிகள் இவர்கள் வாழ்க்கையில் உருவாக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் இருந்தால் லாபம் அதிகரிக்கும். பதவி உயர்வு, புதிய வாய்ப்புகள், மதிப்புமிக்க நபர்களின் நட்பு இவை அனைத்தும் இணைந்து வளர்ச்சியை உயர்த்தும். பரம்பரை சொத்து கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். மொத்தத்தில் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை போராட்டத்தில் தொடங்கி வெற்றியில் முடியும் ஒரு வீர பயணம். தந்தையுடன் உள்ள ஒரு உறவு இந்த காலத்தில் மேலும் வலுப்பெறும். குடும்பத்தில் மரியாதையும் புரிதலும் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் காணும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல வழிகளில் லாபம் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும் மாதம் இது. கல்வி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பலருக்கு கல்லூரி சேர்க்கை கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சலுகைகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி போன்றவர்களுக்கு திருமண யோகம் உருவாகும். சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகரிக்கும். நண்பர்களுடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள், மகிழ்ச்சியான அனுபவங்கள், கோவிலுக்கு சென்று மனநிறைவு அடையும் தருணங்கள் இவை அனைத்தும் இந்த காலத்தில் நிகழும். மொத்தத்தில் இந்த மாதம் ஆச்சரியங்களை தரும் மாதமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் தடையின்றி நடைபெறும். எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும். குழப்பம் குறையும். தெய்வ அருள் முழுமையாக இவர்கள் வாழ்க்கையில் நிலைக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சில நேரங்களில் எதிரிகள் கூட நட்பாக மாறும் நிலை உருவாகும். இவர்கள் நினைப்பதை விட அதிகமான விஷயங்கள் சாதகமாக நடைபெறும். இது முழுக்க முழுக்க நேர்மறையான சக்தி நிறைந்த காலம். நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் மேலான பொறுப்புகளை பெறுவார்கள். சிலருக்கு துணைத் தலைவர், இயக்குனர் போன்ற உயர்ந்த நிலைகள் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். புதிய பொறுப்புகள் இவர்களை நோக்கி வரும். பலருக்கு மன திருப்தியும் பொருளாதார லாபங்களையும் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறிய குறைகள் தோன்றலாம், ஆனால் அவை கவனித்தால் சரியாகிவிடும். சந்தோஷமும் பணவரமும் பெரும்பாலும் நல்ல அளவில் இருக்கும். இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்வது, ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது இவர்கள் முன்னேற்றத்திற்கு துணை புரியும். சில நேரங்களில் கடின உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காமல் தாமதமாகும் போல தோன்றலாம். ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் நல்ல பலனை தரும். அதனால் பொறுமை மிக முக்கியம். இவர்கள் தொடர்பு திறன் மற்றும் சமூக பழக்கும் திறன் இந்த காலத்தில் பெரிய பலன்களை தரும். அதை சரியாக பயன்படுத்தினால் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும். சில சமயங்களில் வருமானம் குறைவாகவும் செல்வம் அதிகமாகவும் தோன்றலாம், ஆனால் அது தற்காலிகம். இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு குறைவு. நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும் காலம் இது. அரசியல், அரசு துறை, மருத்துவம் போன்ற துறைகளில் வாய்ப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். மனதில் இருந்த கவலைகள் குறையும். பொருளாதார நிலை உயர்வு அடையும். லாபங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த காலம் வெற்றியை தரும் ஒரு சிறந்த காலமாக அமையும். ஆனால் ஒரு முக்கிய கவனம், நண்பர்கள் மூலம் சில சிக்கல்கள் உருவாக வாய்ப்புள்ளது. தேவையில்லாமல் அதிகமாக உதவ முயற்சித்தால் அது பின்னர் பிரச்சனையாக மாறலாம். அதனால் யாரிடமும் எவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை கவனமாக தீர்மானிக்க வேண்டும். உறவுகளுடன் சமநிலையில் நடந்து கொண்டால் இந்த நல்ல காலம் இன்னும் சிறப்பாக மாறும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படுவது இவர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பகிராமல் தேவையானவற்றை மற்றும் பகிரும் பழக்கம் இருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்.
குறிப்பாக உடல் நலத்தில் முழங்கால், எலும்பு மற்றும் வைட்டமின் குறைபாடு போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஆன்மீகமாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொத்து வாங்குவது, வீடு அமைப்பது, நிலம் சேர்த்து கொள்வது, முதலீடு செய்வது போன்ற நல்ல யோகங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக வராமிருந்த பணம் வந்து சேரும். தொழிலில் கவனம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் சூழ்நிலை உருவாகும். முதலீட்டாளர்கள் மற்றும் நம்பகமான கூட்டாளிகள் அதிகரிக்கும். இதனால் தொழிலில் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும். பெயர், புகழ் ஆகியவை உயர்வடையும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தனியாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உருவாகும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கௌரவம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும். இதன் மூலம் நல்ல பெயரும் பெரிய பொறுப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு நிறுவனங்களில் உயர்ந்த நிர்வாக பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கும். வாகனத்தில் மாற்றம் அல்லது மேம்பாடு ஏற்படும். இளம் வயது மேசராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலம் முழுவதும் இவர்கள் மிகவும் பிஸியாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் மன நிம்மதி இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்று. இதுவரை இருந்த அழுத்த நிலைகள் குறைந்து இனி விஷயங்கள் எளிதாக கையாளும் திறன் உருவாகும். தொழில், வேலை, வியாபாரம், கல்வி எந்த துறையிலும் முன்னேற்றம் காணப்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். அதனால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் தேவையற்ற அளவில் தலையிடாமல் இருந்தால் நல்லது. பொறுமையும் நிதானமும் இந்த காலத்தில் மிகவும் முக்கியம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொடும் விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறும் ஒரு நல்ல காலமாக இது அமையும். இருப்பினும் உடல் நலத்தில் முதுகு, தண்டுவடம், கால்கள் போன்ற பகுதியில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தினசரி உடற்பயிற்சி இந்த பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். மேலும் இந்த காலத்தில் கிரக நிலைகள் இவர்கள் பணவரவை அதிகரிக்கும் வகையில் அமையும். தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். கூடுதல் வருமான வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பழைய முதலீடுகள் நல்ல பலனை தர ஆரம்பிக்கும். மங்களகரமான செயல்களில் ஈடுபடும் எண்ணம் அதிகரிக்கும். ஆனால் சிலர் இவர்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படலாம். மறைமுகமாக சிக்கல்கள் உருவாக முயற்சிக்கலாம். ஆனால் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருந்து தங்கள் பாதையை கவனமாக தேர்வு செய்து முன்னேறினால் இந்த நல்ல காலம் இன்னும் அதிகமான வெற்றிகளை தரும். உங்கள் எண்ணங்களையும் செய்திகளையும் மற்றவர்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் இந்த காலத்தில் அதிகரிக்கும். நீங்கள் பகிரும் அன்பும் நற்பண்பும் அமைதியாகவே மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி வரும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அனைவரும் உங்கள் கருத்துக்களை ஏற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். சரியான தருணங்களில் உங்களை நிரூபிக்க காத்திருப்பது உங்கள் உண்மையான புத்திசாலித்தனம். இந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். நாள் முழுவதும் செயல்பட்டாலும் மாலை நேரங்களில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் உருவாகும். இது உங்களுக்கு மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். புதன் கிரகத்தின் நிலை இவர்கள் வாழ்க்கையில் வருமானத்தை உயர்த்தும் வகையில் அமையும். பணவரவில் கணிசமான முன்னேற்றம் காணப்படும். முன்பு செய்த முதலீடுகள் நல்ல லாபத்தை தர ஆரம்பிக்கும். வேலை பரப்பில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் முழு ஆதரவு கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகளும் உருவாக்கும். பேச்சு திறன் மூலம் பெரிய வாய்ப்புகளை பெறும் நிலையும் பெறுவார்கள். மொத்தத்தில் தொழிலிலும் பண விஷயத்திலும் இந்த காலத்தில் உயர்வு நோக்கி நகரும். இந்த காலத்தில் கிரகநிலைகள் பலத்த மாற்றங்களை உருவாக்கலாம். ஆனால் சில ராசிகளுக்கும் கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் இவர்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, இலக்குகளை நிர்ணயிக்காமல் செயல்பட்டால் நேரம் வீணாகும். அதனால் திட்டமிட்ட நடைமுறையில் மிகவும் அவசியம்.
காகித வேலை, ஆவணங்கள் போன்றவற்றில் கவனம் தேவை. சிறிய தவறுகள் கூட பின்னர் பிரச்சனையாக மாறலாம். செல்வத்தை சேகரிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் அதில் அளவுக்கு மீறி ஈடுபட்டால் குடும்ப உறவுகளில் சிக்கல் உருவாகலாம். அதனால் சமநிலை முக்கியம். செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருப்பதால் பயம் என்ற உணர்வு இவர்கள் மனதில் இடம்பெறாது. சுறுசுறுப்பு, உறுதி இவை இவர்கள் அடையாளம். எந்த சூழ்நிலையிலும் பொறுப்பை ஏற்று முன்னேற விரும்புவார்கள். இவர்களின் வேகமும் தன்னிச்சையும் கட்டுப்பாடுகளை ஏற்காத மனநிலையை உருவாக்கும். இவர்கள் தங்களின் முயற்சியால் முன்னேற்றம் அடைவார்கள். அதனால் இவர்களை தடுக்கவோ அவர்களின் பாதையை மாற்றவோ எளிதல்ல. இவர்கள் எப்பொழுதும் தங்கள் வழியில் செல்லும் தன்மை கொண்டவர்கள். இந்த காலத்தில் நல்ல அனுகூலங்கள் அதிகரிக்கும். ஆனால் தேவையில்லாத மன அழுத்தம் மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டும். தொழிலிலும் உத்தியோகத்திலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே சமயம் வேலைச்சுமை கூட அதிகமாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உருவாகும். அதனால் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். கிரகநிலை காரணமாக லாபங்கள் பல மடங்கு உயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குறிப்பாக கட்டுமானம், கல் தொடர்பான துறைகள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம், புகழ், பாராட்டு, விருதுகள் கிடைக்கும் யோகங்கள் உருவாகும். மொத்தத்தில் இந்த காலம் முயற்சி செய்வதை பல மடங்கு திருப்பி தரும் ஒரு சக்தி வாய்ந்த காலமாக அமையும். குடும்பத்தில் மூத்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகங்கள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீடு அமைதல், நிலம் வாங்குதல் போன்ற நல்ல முன்னேற்றங்களும் நிகழும். வாகனம் வாங்கும் ஆசையும் நிறைவேறும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொடும் விஷயங்கள் சாதகமாக மாறும் ஒரு நல்ல காலம் இது. உடல்நிலையில் குறிப்பாக முழங்கால் பகுதியில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாவிட்டால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த காலத்தில் லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இவர்கள் வாழ்க்கையை தேடி வரும். லட்சுமி நாராயணன் வழிபாடு இவர்கள் முன்னேற்றத்தை மேலும் உயர்த்தும். வயிறு தொடர்பான உடல் நலத்தில் கவனம் தேவை. முன்பு நிறுத்தப்பட்ட கல்வி மீண்டும் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்கும். இடைநிறுத்தப்பட்ட தொழில் மீண்டும் உயிர்ப்பெடுக்கும் சூழ்நிலையும் உருவாகும். பெரிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் இவர்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் மற்றும் இழப்புகள் நீங்கி நிலையான முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கும். இந்த காலம் நல்ல மாற்றங்களை தரும் காலம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியங்களில் இருந்த தடை நீங்கும். நீண்ட நாட்களாக நிலவில் இருந்த விஷயங்கள் இப்போது தொடர் வெற்றியாக நிறைவேறும். அம்மன் வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் வலிமையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் குறையும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும். முதலீடுகளில் இருந்த தடைகள் இருக்காது. வியாபாரத்தில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டி மேசராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் தீவிரமானது. ஒருவரை விரும்பினால் அதை மறைத்து வைக்க மாட்டார்கள். நேரடியாக வெளிப்படுத்துவார்கள். காதலில் இவர்கள் உண்மையும் மரியாதையும் அதிகமாக மதிப்பார்கள். பொய் மற்றும் துரோகம் ஏற்பட்டால் உடனே மனம் பாதிக்கப்படும். ஆனால் உண்மை இருந்தால் எந்த சிரமத்தையும் தாங்கும் மனநிலை இவர்கள் உடையது. காதல் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வரலாம். ஆனால் அந்த அனுபவங்களே இவர்கள் புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும். இறுதியில் இவர்கள் பெறும் காதல் சாதாரணமானதல்ல. திருமணத்திற்கு பிறகு இவர்கள் குடும்பத்தை தாங்கும் தூணாக மாறுவார்கள். வெளியுலகம் எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள் அமைதியும் பாதுகாப்பையும் நிலைக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள் உள்ளத்தில் இருக்கும். வாழ்க்கையில் துணையிடம் சில நேரங்களில் அதிகாரம் காட்டினாலும் உள்ளுக்குள் மிகுந்த அன்பு இருக்கும். குழந்தைகளுக்கு இவர்கள் ஒரு முன்மாதிரி, ஒரு ஹீரோ. குடும்பத்திற்காக உழைப்பதில் சோர்வு அடைய மாட்டார்கள். சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரலாம். ஆனால் அது உறவுகளை உடைக்காது. மாறாக அதை மேலும் உறுதியாக்கும்.
இவர்கள் வாடும் வீடு சாதாரண வீடு அல்ல, அது ஒரு பாதுகாப்பான கோட்டை. வெளியில் தீ போல தைரியம் கொண்டவர்களாக இருந்தாலும் வீட்டுக்குள் பால் போல மென்மையான மனம் கொண்டவர்கள் இவர்கள். அதிகாரம் பிடிக்கும், முன்னிலை பிடிக்கும், ஆனால் குடும்பம் என்றாலே தியாகம் செய்யும் மனம் இவர்கள் உள்ளத்தில் இருக்கும். வெளியுலகில் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் வீட்டிற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் குணம் இவர்களுக்கு உடையது. மேசராசியில் பெண்களாக பிறந்தவர்கள் சிங்கம் போல தைரியமானவர்கள். யாரையும் சார்ந்து வாழ விரும்பாத சுயநினைவு இவர்களின் அடையாளம். வேலை, குடும்பம், காதல் இந்த மூன்றையும் சமநிலையுடன் நடத்தும் திறன் அவர்களிடம் இருக்கும். அவர்கள் பேசும் வார்த்தை ஒரு முடிவு போல இருக்கும். யாரையும் எளிதாக மாற்ற முடியாது. மேச ராசியில் ஆண்களாக பிறந்தவர்கள் வேகமாக முடிவுகளை எடுப்பார்கள். அதே நேரத்தில் பெண் மேச ராசிக்காரர்கள் ஆழமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள். இந்த இருவரும் இணைந்தால் அந்த குடும்பம் முழுமையான வெற்றி பாதையை அடையும். தோல்வி என்ற வார்த்தை கூட அங்கே இடம்பெறாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேகமும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுப்பும் தியாக மனப்பான்மையும் அதிகம் கொண்டவர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே தலைமை குணம் கொண்டவர்கள். இந்த 3 நட்சத்திரம் பிறந்த இவர்கள் வாழ்க்கையில் உயர்வு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை தாண்டி சென்றால் அதற்கு பிறகு வரும் காலம் சுகமும் செல்வமும் நிறைந்ததாக மாறும். நட்சத்திரத்தின் சக்தி அவர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும். இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் செம்மை, ஆரஞ்சு, தங்க நிறம். இந்த நிறங்களை பயன்படுத்தினால் மன வலிமையும் உற்சாகமும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 9, 1, 18. இந்த எண்கள் தொடர்பான நாட்களில் தொடங்கும் காரியங்கள் நல்ல பலன்களை தரும். இவர்களுக்கு ஏற்ற மந்திரம் ஓம் நமச்சிவாய. இந்த மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜெபித்தால் மன அமைதி அதிகரிக்கும், தடைகள் குறையும். 2026 முதல் 2027 வரை இவர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்படும். கடந்த கால சோதனைகள் மெதுவாக விலகி புதிய வாய்ப்புகள் திறக்கும். வேலை மாற்றம், பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, சொத்து சேர்த்தல் இவை அனைத்தும் இந்த காலத்தில் நிகழும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளும் உருவாகும். பணவரவு அதிகரிக்கும் காலம் இது. ஆனால் செல்வங்களும் கூடும். அதனால் சிக்கனமாக சேமித்து சென்றால் இந்த 2 ஆண்டுகள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொற்காலமாக மாறும். இவர்களுக்கு நல்ல பொருந்தும் ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். சிம்மம் ராசியுடன் இணைந்தால் அந்த உறவு ஒரு ராஜ குடும்பம் போல வலிமையாகதாக இருக்கும். இருவரும் தலைமை குணம் கொண்டவர்கள் என்பதால் பரஸ்பரம் மரியாதை இருந்தால் அந்த உறவு உறுதியாக இருக்கும். தனுசு ராசியுடன் இணைந்தால் வாழ்க்கை சாகசமாக மாறும். பயணம், வளர்ச்சி, முயற்சி எல்லாம் வேகமாக நடக்கும். கும்பம் ராசியுடன் இணைந்தால் மேசத்தின் சக்தி மற்றும் கும்பத்தின் அறிவு சேர்ந்து புதிய முன்னேற்றங்களை உருவாக்கும். சிவப்பு நிற பருப்பு, சிவப்பு துணி, மிளகு போன்றவற்றை தானமாக வழங்குவது செவ்வாய் கிரகத்தின் தாக்கத்தை சமப்படுத்தும். தானம் செய்வதால் இழப்பு ஏற்படாது, மாறாக அது பல மடங்கு நல்ல பலனாக திரும்பும். இவர்கள் தியானம் செய்தால் அதன் பலன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். உடல் பயிற்சி, நடன பயிற்சி போன்றவற்றை உடல்களை இயக்கும் செயல்கள் இவர்களின் வாழ்க்கையில் மிகவும் அவசியம். உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் மனமும் இயல்பாக அமைதியை அடையும். இதே சமநிலையே இவர்கள் வெற்றியின் அடிப்படை. சிறிய பழக்கங்களில் மாற்றம் கொண்டு வந்தால் அதன் தாக்கம் முழு வாழ்க்கையிலும் தெரியும். இந்த மாற்றங்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை நோக்கி நகர்த்தும் சக்தி கொண்டவை. மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தீ போல. அதை கட்டுப்படுத்தினால் அது ஒரு ஒளி தரும். கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது சுடும். அதனால் தன்னடக்கம், ஆன்மீகம், ஒழுக்கம் இவை 3ஐயும் இணைத்தால் இவர்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாற்றும்.